எதிர்நீச்சல் சீரியல்ல இருந்து ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய கனிகா அவங்க இப்ப விலகி இருக்கிறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அவங்க விலகினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அதிர்ச்சி தகவல் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. தலையில அடிபட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டக்கூடிய ஈஸ்வரி தானா கீழே விழல, யாரோ ஒருத்தவங்க தான் இவங்களை அடிக்க காரணம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இதுக்கு காரணம் ஆதி குணசேகரன் தான் அப்படிங்கிற மாதிரி தர்ஷினி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சட்ட ரீதியா அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஈஸ்வரியை அடுத்து கொலை செய்ய பார்த்தது ஆதி குணசேகரன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆதாரமும் அறிவுக்கரசி கிடைச்சிருக்குது. இப்படி கதைக்களம் விறுவிறுப்பா போயிட்டு கூட இந்த சுச்சுவேஷன்ல எதிர்நீச்சல் சீரியல்ல ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிச்சு வரக்கூடிய நடிகை கனிகா அந்த கேரக்டர்ல இருந்து வெளியேற போறதா ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று கிடைச்சிருக்குதாம். எதிர்நீச்சல் சீரியல்ல முக்கியமா 4 பெண்கள் கதாபாத்திரத்தை நடிச்சு வரக்கூடியவங்க தான் கனிகா. இவங்க தான் இப்ப இந்த சீரியல்ல இருந்து வெளியேற போறதா ஒரு தகவல் வெளிவந்து ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. சீரியல்ல கோமால இருக்க மாதிரி காமிக்கப்படக்கூடிய இந்த ஈஸ்வரி கதாபாத்திரத்துல கனிகா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடிக்கக்கூடிய கனிகாவுக்கு எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதாவும் அதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுல அவங்க விலகி படத்தில் நடிக்கிறதுக்காக தயாராகி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகல. அதனால கோமா ஸ்டேஜ்லயே வச்சு அவரை காண்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் சீரியலை திருச்சி வைக்க போறாரா, இல்ல ஈஸ்வரி கேரக்டர் இறந்து போற மாதிரி இந்த கேரக்டருக்கு முடிவு கொண்டு வர போறா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குது. ஒருவேளை ஈஸ்வரி கதாபாத்திரம் கோமா ஸ்டேஜ்ல மறுபடியும் ரெக்கவர் ஆகி வர்ற மாதிரி இருந்தா அதுல இருந்து கனிகா போனதுக்கு அப்புறமா கனிகாவுக்கு பதிலா வேற யார் நடிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஈஸ்வரி கதாபாத்திரத்துல கனிகாவை தவிர யார் கனகச்சிதாவா நடிப்பாங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரன் கதாபாத்திரத்துல மாரிமுத்து நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் இறந்து போனதுக்கு பிறகு வேலராமன் மட்டும் இந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலயமா இந்த சீரியல்ல கொஞ்சம் டிஆர்பி சரிவு ஏற்பட்டு பெருசா ஹிட் ஆகல. இப்ப ஈஸ்வரி கதாபாத்திரம் மாற்றப்பட்டா இந்த சீரியலோட நிலைமை என்னவா இருக்குங்கிற மாதிரியும் இப்பவே ரசிகர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்தியனோட படம் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்கிற மாதிரி வெங்கட் பிரபு ஒரு பேட்டில தெரிவிச்சிருக்காரு. விஜய் அவரோட 68வது திரைப்படமா இருக்கக்கூடிய கோட் திரைப்படத்தை இயக்கினதுக்கு அப்புறமா வெங்கட் பிரபு யாரை வச்சு படம் இயக்க போறான்னு கேள்வி இருந்துச்சு. ஆரம்பத்துல அஜித் அவர்களோட கூட்டணி வைக்க போறதா சில நியூஸ் வெளிவந்துச்சு. ஆனா நடிகர் சிவகார்த்தியின் படத்தை இயக்க போறதா இப்ப தகவல் உறுதியாயிருக்கு. இந்த நிலையை இந்த கூட்டணி பத்தி இயக்குனர் வெங்கட் பிரபு மனம் திறந்து பேசியிருக்காரு. அப்ப பேசும்போது நடிகர் சிவகார்த்தியனோட இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான நகைச்சுவை கலந்த திரைப்படமா இருக்கும். கதையை கேட்ட எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தயாரிப்பு நிறுவனமா இருக்கட்டும், சிவகார்த்தியனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு எஸ்கேவை இந்த ஒரு படத்துல பார்க்க முடியுங்கிற மாதிரியும், கோட் திரைப்படத்தை விட இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு சிறப்பான திரைப்படம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் வெங்கட் பிரபு அவர்கள் சிவகார்த்தியனோட படத்தை பத்தி இப்ப அப்டேட்டா கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.